குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இது சண்டேன்றதுனால நான் எப்போவுமே சண்டேயில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பற்றி சிலதை அனலைஸ் பண்ணுவேன். அதில் இன்றைக்கி ஆர்த்தி ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தி ட்ரக்ஸை பற்றி அதோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ அது ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 410 ரூபா 95 காசில் ட்ரேட் ஆகுது. இவன் இந்த இயர் தான் 375 ரூபா வரையும் கீழே வந்துட்டு இப்போது 410 ட்ரேட் ஆகுறான். இவனுக்கு ரெசிஸ்டண்ட்டு 425லேயே இருக்குது. அதுக்கப்புறம் 450 ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. இதில் 450 கட் பண்ணி வந்தால் மட்டும்தான் அந்த 520 ரூபா அப்படின்ற அந்த உச்சிக்கு போய் ரீச் ஆகும். ஆனால் இப்போ இவன் ஆர்எஸ்ஐயில் 47 இருக்கான். இப்போ தான் அவன் வந்து ஓவர் சோல்டு ரீஜனில் இருந்து மேலே போயிட்டுருக்கான். இது எவ்வளோ தொலைவு போகும்னா இந்த ஆர்எஸ்ஐ 50 கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக 425 கட் பண்ணி 443 கட் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்தானா 520 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது இங்கேயே கொஞ்சம் சைட்வேலேயே போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஆர்த்தி ட்ரக்ஸு இப்போது. ஏன்னா ஆர்எஸ்ஐ 47 இருக்குது. இது இங்கேருந்து அந்த 50 கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தான் அது ஃபர்தராக 520 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு. இதுதான் கேண்டில்லையும் டெக்னிக்கல்லையும் காட்டுது. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோலாம் ஒரு லாங் டேர்முக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது. 20க்கு கீழே தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் மட்டும் வேலைக்கே ஆகலை. 0.25 தான் கொடுக்குறான். மற்றபடி ஓகே தான். ஒரு லாங் டேர்முக்கு என்ன பண்ணணுமோ அந்த க்ரோத் இருக்குது, அந்த ஆர்ஓசிலாம் இருக்குது. இதுதான் அதோட ஃபண்டமெண்டல். நல்லா தான் இருக்குது ஃபண்டமெண்டல். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு இதுனா இது ஸ்மால் கேப்பில் வருது. ஸ்மால் கேப் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவன் ஏதாவது ஒரு நியூஸ் பேஸு, ஏன்னா இது ஃபார்மசிட்டிக்கல் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு நியூஸுன்னு அங்கே யூஎஸ்ஏல ஏதாவது ஒரு மூச்சு விட்டால் கூட இவங்கெல்லாம் தொப்புன்னு விழுந்துருவாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மற்றபடி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லாயிருக்கு, மேனேஜ்மெண்ட் ரிஸ்கெல்லாம் நல்லாயிருக்கு. க்ரோத்து மட்டும் இந்த ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் க்ரோத்து வந்து இப்போதைக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஆர்ஓஇ வந்து 14% கிட்ட இருக்குது. 15% இருந்தால் பக்காவாக இருக்கும். 14 தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் இந்த ஃபண்டமெண்டலுக்கு ஏற்ற லெவலில் தான் இருக்குது. இதை லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணால் நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்த்தி ட்ரக்ஸு ஷார்ட் டேர்ம்லலாம் இந்த மாதிரி ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு தான் இருப்பான். இவன் பாருங்கள், 534 இருந்து நவம்பர் அதான் போன இயர் நவம்பரில் 534 வரையும் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் 560 வரையும் இருந்திருக்கான். இவனோட ஹால் டைம் எங்கே இருக்குது? இவனோட ஹால் டைம் எவ்வளோன்னா 564. ஹால் டைம் லோ வந்து 312. இப்போ அந்த 312 அவ்வளோ கிட்டலாம் போகல. 375 வரையும் போயிட்டு இல்லை 312 ரீச் பண்ணியிருக்கான். எப்போ ரீச் பண்ணியிருக்கான்னா ஏப்ரல் மாதம் 2025, அதாவது போன வருஷம் ஏப்ரல் மாதம் அந்த 315 போய் ரீச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நியூ ரெக்கார்டை 563 வரையும் போயிருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே இறங்க ஆரம்பித்தவன் இறங்கிக்கிட்டே தான் இருக்கிறான் இந்த ஆர்த்தி ட்ரக்ஸு. ஆனால் ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பார்த்தா இது லோ பிஇ ரேஷியோவில் தான் இருக்குது. லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம இதை லாங் டைம் விடலாம். ஸ்மால் கேப்பில் இருக்குது. இது இப்போ இந்த கடந்த 1 இயரில் வந்து ஒரு 10% மைனஸ் தான் பண்ணியிருக்கு. செக்டார் ரிட்டர்ன் வந்து -3 தான் இருக்குது. ஓவரால் மார்க்கெட் ரிட்டர்ன் பார்த்தா ஒரு 9% பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து வேல்யூவேஷனை செக் பண்ணால் வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸ் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஃபினான்ஷியல் பார்த்தாலும் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 375 அகைன் 375 வந்ததுன்னா நம்ம இங்கே அதை கன்சிடர் பண்ணலாம், தப்பே கிடையாது. அப்படி இல்லையா 347 அடுத்த ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த 347 நம்ம கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸை பையிங்க்கு போகிற மாதிரி இருந்தால்
உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஜஸ்ட்டு இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு அதோட டெக்னிக்கலை மட்டும்தான் சொல்கிறேன். நான் ஓவராலாக ஃபண்டமெண்டல்லாம் அந்த கம்பெனியோட என்டையர் ஃபண்டமெண்டல்லாம் நான் செக் பண்ணலை. ஜஸ்ட்டு அதோட மெயின் ஃபண்டமெண்டலோட கான்செப்டாக இருக்கக்கூடிய பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு புக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, டிவிடெண்ட், இந்த 4 தான் பார்ப்பேன். மற்றபடி அது உள்ள பிஇஜி ரேஷியோ என்ன இருக்குது, அதோட க்ரோத் சம்மந்தமாக இவி எபிட்டா என்ன இருக்குது, இவி எபிட் எப்படி இருக்குது, ஆர்ஓசி எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் சம்மந்தமான இவி அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி இருக்குது, இவி சேல்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் பார்க்கல. ஜஸ்ட் அந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 4 விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் மற்றதெல்லாம் டச் பண்ணவே இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸை, இப்போ நான் இந்த ஆர்த்தி ட்ரக்ஸை பற்றி சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு நான் இப்போ இது வேல்யூவேஷன் வந்து நார்மலாக இருக்குது, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உடனே இதை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி இதை அனலைஸ் பண்ணணும். இல்லை நான் சப்போஸ் இதை வாங்குகிற மாதிரி இருக்குன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளணும். இதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இதுதான் ஆர்த்தி ட்ரக்ஸில் இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். அடுத்தது குப்பீட்னு ஒரு ஷேர் கேட்டிருக்காங்க. குப்பீட் இந்த ஷேரு எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் 54 ரூபாலாம் நான் பார்த்த மாதிரி இருக்குங்க. 54 57 பார்த்தேன். இந்த வருஷம் ஏப்ரல்லையோ மார்ச்லேயோ நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா இதை நான் வச்சுருந்தேன், இந்த ஸ்டாக்ஸை 101 ரூபாவில் வாங்கியிருந்தேன். அவன் போயிட்டான். எவ்வளவோ போனாங்க, 55 57 வரையும் போனான். நல்ல வேளை அதில் நான் ஒரு 30 ஷேர் மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தேன் இந்த குப்பீட்டில். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சோ தெரில, அவன் ஏறின ஏற்றம் இருக்குது பாருங்கள், அப்பப்பா அம்மம்மா அந்த மாதிரி ஒரு ஏற்றம். அந்த 138 எப்போ தாண்டுவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் பொழுது. அதாவது எவ்வளோ வந்திருக்கான்னா எக்ஸாக்டாக 58 ரூபா வரையும் வந்திருக்கான். நான் 58 வரையும் வெயிட் பண்ணேன். நான் ஆனால் அதில் அதிகப்படியான ஷேர் வச்சில்லை, ஒரு 30 ஷேர் என்னமோ தான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நான் வாங்கினது 101 வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 ஷேரு, அப்புறம் 20 ஷேர் வந்து அவன் 80 வரும்போது ஆவரேஜ் பண்ணியிருந்தேன். ஒரு நியரஸ்ட் ப்ரைஸ் எனக்கு வந்துருந்து. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அவன் இறங்க சரி இவன் எங்கே தான் போய் இறங்குறானோ அங்கே பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அது போயிடுச்சு. 54 வரையும் 58 வரையும் போயிட்டான். சரி இப்போலாம் இதில் ஆவரேஜ் பண்ண இருக்கிற காசும் போயிடுன்ட்டு நான் பண்ணலை. ஆனால் அந்த 138 ஸ்டார்டிங் ஒரு மார்ச் மாதம் 138 வந்தான். அந்த 138 தாண்டவனையும் அவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னோ தெரில, அவன் பாட்னு போயிட்டாங்க ராக்கெட்டில் ஏறி. அநியாயங்க, எங்கே வரையும் போயிட்டான் தெரியுமா? அதுவும் அந்த 138 வந்தது ஜூலை மாதம் வந்திருக்கான். அந்த 138 தாண்டிட்டு அவன் போன ரேஞ்சு 528 ரூபா. 138 எங்கே, 528 எங்கே, 400 பாயிண்ட் ஏறி, 390 பாயிண்ட் ஏறி போயிட்டான். அவன் RSI 14 பார்த்தா படு கேவலமாக இருந்தான் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம்லாம். இப்போ RSIயில் செக் பண்ணால் அந்த RSI 14 100 டெஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் இறக்கம் சாதாரண இறக்கம் இல்லை, 20% லாஸ்ட்டு ஃப்ரைடே இறங்கியிருக்கு. ஒரு நியூஸும் இல்லை. மார்க்கெட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மார்க்கெட் எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறி இருக்குது. இவன் மட்டும் 20% இறங்கியிருக்கான். லோயர் சர்க்கியூட் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம போய் பார்த்தா, இதோட ஃபண்டமெண்டலில் பார்த்தோம்னா பிஇ ரேஷியோ கண்ணாபின்னான்னு இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 30க்கு மேலே இருக்குது. ROE நல்லா இருக்குது. ROE நல்லா இருக்கிறதுனால தானே இதை ஏற்றிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த பிஇஜி ரேஷியோன்னு சொல்லுவாங்கள்ல, அது 9 இருக்குது. ஆஹா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போகவே கூடாதுங்க. டிவிடெண்ட்டு சுத்தமாக கிடையாது. க்ரோத்து கனாவனான்னு இருக்குது. ROCலாம் ஹையர் வேல்யூவேஷன். அதாவது இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து டம்ப் பண்ணி 138க்கு மேலே டம்ப் பண்ணி அதை வாங்கிக்கிட்டே இருந்திருக்கு. பாருங்கள், எங்கேயுமே ஒரு கரெக்ஷனே இல்லை. 138க்கு அப்புறம் எங்கேயுமே ஒரு சிவியரான கரெக்ஷனே கிடையாது. அதோட 530 கிட்ட தான் வந்து அங்கேருந்து ஒரு 20% லோயர் சர்க்கியூட் ஆகிருக்கு. ஆனால் இது உண்மையால சொல்லணும்னா, இவன் கரெக்ஷன் வரணும்னா இவன் கண்டிப்பாக எப்படியும் இன்னும் லோயர் சர்க்கியூட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து இதை கை கழுவுது இப்போது. அதனால தான் இது
ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. இவன் வர்றதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அகைன் அந்த 180 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 180னா இன்னும் அடுத்த ஒரு வாரத்துலேயே வந்துடுவானான்னா அப்படி கிடையாது. அவன் இன்னும் இறங்குவான். அவன் சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடமே 341 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே இருக்குது. இப்போ 419 இருக்கான். இங்கிருந்து 341 பார்த்துங்க. இதில் ஒரு 59 பாயிண்ட்டு, அதில் ஒரு 19 பாயிண்ட்டு. அப்போ எவ்வளோ ஆகுது? எப்படியும் ஒரு 68 பாயிண்ட்டு இன்னும் ஃபர்தராக இறங்கணும். அங்கே வந்தால் தான் ஒரு சப்போர்ட்டே இருக்குது. சப்போர்ட்டே அங்கே தான் இருக்குது அவனுக்கு, இந்த குப்பீட்டுக்கு. பார்த்துங்க, அந்த சப்போர்ட்டையும் உடச்சிட்டானா அதுக்கப்புறம் 256 தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இருக்குது, 305 இருக்குது. ஆனால் அது 305 எல்லாம் கிடையாது. ஏன்னா இதோட லோயர் சர்க்கியூட்டை பார்த்தா பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இது கம்மிங் மண்டே கூட கண்டிப்பாக ஒரு லோயர் சர்க்கியூட் அடிக்கும் தான் தோணுது. ஏன்னா ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் கனாபனான்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்படி தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி அந்த ஜொமேட்டோவில் இருந்ததில்ல, அந்த கதை தான் இப்போ இந்த குப்பீட்டும். இப்போ ஜொமேட்டோ வந்து கையை கழுவி கீழே இறக்கி வச்சிட்டாங்க. அது மாதிரி இவரையும் இறக்கி வைப்பாங்க. ஆனால் உடனேலாம் நடக்காது. நான் சொன்ன இந்த சப்போர்ட் லெவல்லாம் வரும்போது கண்டிப்பாக வரும். அந்த 256 உடைச்சானா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 187 தான். நான் அதனால தான் 187ன்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அது வரையும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நம்ம முக்கால்வாசி ஸ்டாக் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஏறி கண்ணாபின்னான்னு ஏறி போய்கிட்டே இருந்தானா அவனோட இறக்கம் வந்து ஏறின ஸ்பீடை விட இறங்குற ஸ்பீடு அதிகமாக இருக்கும். எவ்வளோ ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம். இப்போது இவன் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு என்ன தெரியுமா அப்போ தோணுச்சு, அடா பாவிங்களா, ஒரு 101 ரூபாயில் இருக்கும் போதெல்லாம் இந்த ஏற்றம் வரல. நான் இதை ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணேன். 138 என்னமோ தான் கொடுத்தேன். நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் அவ்வளோ தொலைவு இறங்கிட்டு இவன் ஏற மாட்டான்னு தான் நான் விட்டுட்டேன். சரி இன்னும் பாட்டம் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் விட்டேன். நான் அதுக்கப்புறம் அதை பார்க்கவே இல்லை. கடைசியாக ஒரு நாள் பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் இருந்தது. 30 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? ஒரு 700 800 தான் இருந்து. சரி இவனை தலை முழுகிறதுக்கான நேரம் இதுதான்ட்டு அங்கே போய் கொடுத்துட்டேன். நான் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் அவன் போயிட்டாங்க. ஆனால் எப்படி ராக்கெட்டில் ஏறி போனானோ அதே ராக்கெட்டை மறுபடியும் எடுத்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். அந்த ராக்கெட்டையே வாடகைக்கு வாங்கிக்கணும். இதுதான் இந்த குப்பீட்டில் இருக்குது. ஃபண்டமெண்டல் எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. கண்டிப்பாக இது இன்னும் இறங்கும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயம். எது இருந்தாலும் நீங்களாக தான் ஓனாக டிசிஷன் மேக் பண்ணோம். நான் ஏனோ தானோ சொல்கிறேன்ட்டுலாம் நினைக்காதீங்க. இது நீங்கள் போயிட்டு அதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் உங்களுக்கே தோணும். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஷார்ட் டேர்மில் தான் நல்லாயிருக்கும். லாங் டேர்முக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இவனோட மெயின் ப்ராஜெக்ட் வந்து ரப்பர் ப்ராடக்டில் இருக்கிறான். ஸோ ஓகே, அதனால் இதை பார்த்து ரப்பர்னால் என்ன இது உள்ள இந்த காண்டம்ஸ் தயாரிப்பு அந்த மாதிரி இதுவில் இருக்காங்க இவன். அப்போ இது எவர் லாஸ்டிங் ப்ராஃபிட்டபிள் க்ரோத் தான். மனுஷ உயிரினம் இருக்கிற வரையும் காண்டம்ஸ் எல்லாம் இருக்க தான் போகுது. ஆனால் இவன் ஏறின ஏற்றம் தான் பயங்கரமாக ஏறி போயிடுச்சு. நேற்று ஒரு நாள் மட்டும் 20% லாஸு. பார்த்துங்க அப்போது எந்த அளவுக்கு சிவியராக ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு. நான் சொன்ன மாதிரி அந்த 341 கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் அந்த 256 வரும். வரும்போது நம்ம அப்போ இதை பார்க்கலாம். அது வரையும் இது கிட்ட போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த ஷேர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம அடுத்த ஷேர் வந்து டாக்டர் ரெட்டி. இதுவும் ஒரு ஃபார்மசி ட்ரக்ஸு தான். இப்போ அது கரண்ட் ப்ரைஸ் வந்து 1256 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவன் இப்போ தான் 1118 வரையும் லோ வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம், லோட் ஆகலை இன்னும். ஆமாம், 1180 ரூபா வரையும் லோ வந்துட்டு அதுக்கும் கீழே ஒரு லோ வந்திருக்கான். 1020 ரூபாயில் வந்துட்டு அந்த 1020 ரூபாய் எப்போ வந்தானா இந்த போன வருஷம் மார்ச் மாதம் வந்திருக்கான். அதுதான் அவனோட லோ, இந்த வருஷத்துக்கான லோ. 1020 ரூபாயில் வந்து டச் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் 1382 ரூபா போயிட்டு அதுக்கப்புறம் 1180 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் 1180 டச் பண்ணிவிட்டு 1256 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது டாக்டர் ரெட்டி ஊரறிஞ்ச ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸு. ஸோ இதுவும் அமெரிக்காவோட தலையீட்டால் தான் ட்ரேட் ஆகும். இதுலேயும் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் இவனும் டபக்குன்னு கீழே விழுந்துருவான். மறுபடியும் விழுந்த அளவையே மறுபடியும் போய் ட்ரேட் ஆகிட்டு இருப்பான். இந்த ட்ரம்ப்பு எப்போ பதவி ஏற்றாரோ அப்போத்துலேருந்து இந்த ஃபார்மாக்கெல்லாம் தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். மனுஷன் யாரையும் சும்மா விட்றதே கிடையாது போலுது. இந்த வெனிசுலா நாட்டில் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை. வெனிசுலாலாம் என்ன அவ்வளோ பெரிய கண்ட்ரி ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தால் ஒரு அதிபரை போய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு விலங்க மாட்டிட்டு இட்டுட்டு வர முடியுமா? அப்போ ஏதோ ஒரு சின்ன கண்ட்ரியில் அவரோட பவரை காமிச்சிட்ருக்காரு. அது அரசியல் நமக்கு வேண்டாம். இந்த டாக்டர் ரெட்டி இப்போ இருக்கிற அது 1256 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இது இப்போ தான் இந்த 1371 வரையும் போயிட்டு அங்கேருந்து தலைமையிலேயே கொட்டி கீழே இறக்கிட்டாங்க இதை. அதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இல்லை செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இது இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. 1300லேயே இருக்குது ஒரு ரெசிஸ்டண்ட்டு இந்த டாக்டர் ரெட்டியில். டாக்டர் ரெட்டி இறங்குற மாதிரி இருந்தால் மறுபடியும் 1180 ரூபா வரும். வரத்துக்கான வாய்ப்பு இருக்கானா? ஏன்னா அதை தான் அவன் அந்த 1300க்கும் இந்த 1180க்கும் ஒரு சைடு வேலையே சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்போத்துலேருந்துன்னா நவம்பர் மாதத்துலேருந்து அந்த சைடு வேலையே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதை பார்க்கணும். 1180 வந்தால் இதை மறுபடியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நான் இந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் கன்சிடர்ன்றது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். இல்லைனா உங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சனை தொடர்பு கொள்ளணும். இதை தான் நான் இங்கே சொல்ல வர்றது. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் ஃபண்டமெண்டல் என்னங்க பிஇ ரேஷியோ கம்மியாக தாங்க இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தாங்க இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா தாங்க இருக்குது. இது டிவிடெண்ட்டு 0.64. ஒரு நல்ல பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஏன் டிவிடெண்ட் இவ்வளோ மட்டமாக கொடுக்குறாங்கன்னே தெரில. இவன் எவ்வளோ பெரிய கம்பெனி 0.64% தான் கொடுக்குறான். ROC எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இது லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம இதிலெல்லாம் வாங்கி போடலாங்க. எவ்வளோ பெரிய கம்பெனி. இது லார்ஜ் கேப் கூட இல்லை, மிட் கேப்பில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மிட் கேப்பில் தான் வருது. இது லாங் டேர்முக்கு தாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஷார்ட் டேர்ம்லலாம் இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். இவெல்லாம் ஒரு ஏர்முகத்தில் வந்தானா பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு இது வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. நானே இதை ஃபோக்கஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லா இருக்குது. க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்குன்றது அவங்களோட முடிவே கிடையாது. யூஎஸ் தலையீட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த வேல்யூவேஷனில் இந்த ஸ்டாக்ஸு இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு வெரி வெரி லோ தான். இதை லாங் டேர்மு நம்ம சூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. உண்மையாலுமே இவ்வளோ பெரிய கம்பெனி இந்த ரேட்டுக்கு கிடைக்குதுன்றது ஓகே தான், ஃபஸ்ட் கிளாஸ் தான். நீங்கள் இதை யாராவது கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி டாக்டர் ரெட்டி அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. அதை இப்போது இந்த நேரத்தில் நியூவாக உள்ளே வரலாமா இல்லை இதுக்கு இருக்கிறத அக்குமுலேஷன் பண்ணலாமான்னு விவாதிச்சுட்டு எதையுமே செயல்படுத்துங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்ஸு நல்லா இருக்குது. லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதை தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் விரும்புவாங்க. இவனோட 52 வீக் லோ 1020. நம்ம பார்த்தோமே, அதுதான் அவனோட லோவே. ஹை 1405 இருக்குது. டிவிடெண்ட்டு அந்த அளவுக்கு கொடுக்கல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் நல்லா தான் இருக்குது. ஃபினான்ஷியல் க்ரோத்து நல்லா இருக்குது. வேல்யூவேஷனும் கம்மியாக தான் இருக்குது. பிஇ ரேஷியோவும் ப்ரைஸ் டு புக்கும். பிஇஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன, மற்ற எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. இந்த இயரில் ஒரு 9% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கான். செக்டார் ரிட்டர்ன் பார்த்தா இவன் 3% மைனஸில் தான் கொடுத்துருக்கான்.
மார்க்கெட்டோட ரிட்டர்னு இந்த இயரில் பார்த்தா 9% கொடுத்துருக்கு. ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, க்ரோத்து நல்லா இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒன்று, இது ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா டப்புன்னு கீழே விழுவான். இது மிட் கேப்பில் வருது. ஸோ இது நல்லா இருக்குது, லாங் டேர்முக்கு சூப்பராக இருக்கிறது. அடுத்தது இந்த நாட்கோ ஃபார்மா. என்னங்க எல்லா கேள்வியுமே ஃபார்மசிட்டிக்கல் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ஃபார்மா கம்பெனி தான். இவன் 893 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இவன் இந்த இயர் வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 729 இருக்குது. அவ்வளோ தொலைவு வந்திருக்கான். ஆமாம், இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வந்திருக்கான் இந்த லோவை. அந்த லோ வந்துட்டு அதிகபட்ச தூரம் 1054 ரூபா வரையும் போயிருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்துட்டான். எது வரையும் வந்திருக்குன்னா 791 ரூபா வரையும் வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. அப்படியே அந்த சைட்வேலேயே போயிட்டுருக்கான். இந்த சைட்வே எப்போத்துலேருந்து நடக்குதுன்னா, போன வருஷம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் ஜனவரி 2ஆம் தேதி வரையும் அந்த சைட்வேலே தான் இருக்குது. இது இந்த 1065 கட் பண்ணானா பிச்சுக்குன்னு போயிடும். எது வரையும் போகும்னா ஃபஸ்ட்டு, அதாவது அது 1065 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 1184. அதாவது அங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரையும் கண்டிப்பாக போகும். நடுவில் வேறு எந்த தடையுமே கிடையாது. 1065 ஒரு க்ளோஸ் புல்லிஷ் கேண்டில் வந்தால் அங்கேருந்து ஒரு 119 பாயிண்ட்டு சல்லுன்னு மேலே போயிடும். அழகாக பிடிக்கலாம். இதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. இதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி நல்லா இருக்குது. டெக்னிக்கலில் பார்த்தா RSI 14ல் 49 கிட்ட இருக்குது. ப்ரைஸ்ட்டு வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 893 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. அந்த EMA கிராஸ் ஓவரில் பார்த்தோம்னா பார்த்தா எக்ஸாக்டாக பியர் ட்ரெண்ட்லேயும் இல்லை, புல் ட்ரெண்ட்லேயும் இல்லை, ஈவனாக இருக்குது. சரி, இதோட ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் இதோட 52 வீக் லோ 726 ரூபா 80 காசு. ஐ வந்து 1420 ரூபா. பெரிய ரேஞ்சில் இருக்குங்க இது. இதோட வேல்யூவேஷன் ரேஷியோ செக் பண்ணால் PE ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. டிவிடெண்ட்டு 0.56% கொடுக்குறான். டிவிடெண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. க்ரோத்து ROCயில் சூப்பராக இருக்குது. போதுங்க, இதெல்லாம் லாங் டேர்ம் தாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அடுத்த சூப்பர் ஸ்டாக்கு நாட்கோ ஃபார்மா. டாக்டர் ரெட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது லாங் டேர்முக்கு. நாட்கோ ஃபார்மா லாங் டேர்முக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்மால் கேப்புனாவே கொஞ்சம் தடுக்குது. அதுதான் ஒன்று. ஒரு மிட் கேப் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஸ்மால் கேப்பெல்லாம் ஏறும் போது நல்லா இருக்கும், மனசுக்கு சல்லுன்னு மேலே போகும். ஆனால் இறங்கும் போது தான் பயங்கர வலிக்கும். ஸ்மால் கேப்பில் இருக்கிற பிரச்சனையே அதுதான். இறங்க ஆரம்பித்தானா கண்ணில் தண்ணி வர்றது போய் ரத்தம் வர வரையும் இறங்குவானுங்க ஸ்மால் கேப்பு. அதுதான் இதில் இருக்க பிரச்சனை. ஆனால் இது இப்போ இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. 1420 எங்கே இருக்குது, இப்போ ட்ரேட் ஆகிற அந்த 893 எங்கே இருக்குது. ஸோ இது லாங் டேர்ம் தான் சூட்டபுளாக இருக்கும். ஷார்ட் டேர்ம்லலாம் நெகட்டிவாக இப்படி தான் இருக்கும். ஒரு பாட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு, பாட்டம்னா இப்போ இருக்கிற அந்த 893 அதுதான் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு 850லாம் வரும்போது அந்த மாதிரி வந்ததுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இங்கேயே கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு அந்த பழையபடி அந்த சப்போர்ட்டு 790 வந்தானா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு லம்பான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டுட்டு எங்கெங்கே இறங்குதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஸ்மால் கேப்பில் இப்படி தான் பண்ணணும். எடுத்தவொடனே இங்கே போய் பல்காக ஒரு 2 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இல்லை 1 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணிட்டா ஏறிட்டானா தொல்லையே கிடையாது. நமக்கு தான் ஏற மாட்டானே, அதுதானே பிரச்சனை. இறங்கிட்டா மறுபடியும் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு வேணும். முடியுமா நம்மளே ரீட்டைலரு நம்மளால் முடியுமா? அப்போது அந்த 1 லட்சத்தை இங்கே
10,000 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த நாட்கோ ஃபார்மா லாங் டேர்முக்கு அருமையான இன்னொரு ஸ்டாக்ஸ். அடுத்தது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இப்போ ட்ரேட் ஆகுறது $916 90 காசில் இருக்குது. இவன் இப்போ தான் 1057 கீழே இறங்கிட்டு இருக்கான். 1057 இந்த செப்டம்பர் மாதம் வந்துட்டு அங்கேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. இவன் போயிருக்க ஹைட் 1330 வரையும் ஹை போயிட்டு 1330 எப்போ போனான்னா, அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் போயிருக்கான். அங்கே ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இன்றைக்கி ஜனவரி 2ஆம் தேதி வரையும் கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. எது வரையும் இறங்கினான்னா $800 வரையும் இறங்கியிருக்கான். போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஏப்ரலில் அந்த $780 வரையும் இறங்கிட்டு $1059 போயிட்டு இப்போ மறுபடியும் இறங்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தா எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு $870 இருக்குது. ஒரு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வந்தால 791 அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 675 தான். ஸோ இது இறங்குற ஸ்டேஜில் இருக்குது இந்த ஜைடஸ் லைஃபு. ஆர்எஸ்ஐயில் பார்த்தா 45 தான் இருக்குது. ஸோ இது பெரிய லெவலில் இப்போது இறங்குற, ஏன்னா அந்த ஆர்எஸ்ஐ 50க்கு க்ளோஸாக தான் இருக்குது. ஆனால் இஎம்ஐ கிராஸ் ஓவரில் பார்த்தா பியரிஷில் தான் இருக்குது. ஆர்எஸ்ஐ 14 பார்த்தாலும் பியரிஷ் தான். பட் அந்த பியரிஷ் அந்த $1060 இருந்து இறங்கிட்டு தான் இருக்கான். பட் வெரி க்ளோஸாக ஆர்எஸ்ஐ 50 கிட்ட இருக்கான். இன்னும் ஒரு 5% தான் இருக்குது. இஎம்ஐ கிராஷ் ஓவர்லேயும் பார்டரில் தான் இருக்குது. இது ஃபர்தராக அந்த ஆர்எஸ்ஐ 50 கட் பண்ணி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக போகும். எது வரையும் போகும்னா 950 வரையும் போகும். ஏன்னா 950 தான் அதுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா 996, அதாவது $1000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரெசிஸ்டண்ட்டு வேறு எங்கேயுமே இல்லை, அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் $1060 தான். இது 3 ரெசிஸ்டண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 947 பக்கத்துலேயே இருக்குது. அதாவது இங்கேருந்து ஒரு 31 பாயிண்டில் இருக்குது. இறங்குற மாதிரி இருந்தால் 858 இல்லை 898 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஏன்னா அதை தான் டெஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழே வந்தானா 858, அதுக்கும் கீழே வந்தானா 792. இதுதான் இந்த ஜைடஸ் லைஃப்பில் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் நம்ம செக் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சூப்பராக இருக்குது. டிவிடெண்ட்டு இவன் தாங்க டிவிடெண்ட்டு ஒரு 1.20% கொடுக்குறான். இப்போ பார்த்த இந்த ஒரு 5 ஸ்டாக்ஸில் அந்த 1க்கு மேலே இருக்கிற ஒரே டிவிடெண்ட் ஈல்டு இவன் தான் கொடுக்குறான், ஜைடஸ் லைஃபு. ஸோ க்ரோத்து எல்லாம் நல்லா இருக்குங்க. இது லாங் டேர்ம் தாங்க, இதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஷார்ட் டேர்ம்லலாம் பார்த்தீங்களா, ஷார்ட்டை பார்த்தாவே ஷார்ட் டேர்மை கண்டுபிடிச்சிடலாம். ஷார்ட் டேர்ம் ஃபுல்லாகவே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது இது. அப்போது லாங் டேர்முன்னா ஒரு பாட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுவான்ல இறங்கிட்டு. அப்போ 792 ஏப்ரல் மாதம் வந்திருக்கான் போன வருஷம். அதை மாதிரி இடத்த இவனை சூஸ் பண்ணிட்டு லாங் டேர்ம் விட்டுணும். அப்போ 792லேருந்து $1060 வரையும் போயிருக்கான் ஒரே ஸ்ட்ரெச்சாக. சார்ட்டில் அப்படி தான் இருக்குது, ஒரே இதுவில் போயிருக்கு. ஆனால் ஏற்ற இறக்கம் வந்து போயிருக்கு. பட் அந்த இயரில் ஏப்ரல் 7ஆம் தேதியில் இருந்து செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள்ளே அந்த ஹைட்டை போயிட்டான். அதுக்குள்ளே 1008 ஏற்ற இறக்கம் வந்திருக்கு. பட் நமக்கு தேவை என்ன, ஒரு பாட்டத்தை பிடிச்சி ஒரு ஹைட்டில் விற்கணும். இல்லைனா $1000 வரும்போது கூட விற்றுருக்கலாம். இல்லைனா $890 வந்திருக்கும் போது கூட விற்றுருக்கலாம். $790 வாங்கியிருந்தா $890 100 பாயிண்டில் விற்றுருக்கலாம். ஏன்னா அந்த 790 வந்துட்டு 100 பாயிண்ட் வரையும் ஒரு இறக்கம் வரவே இல்லை, அதாவது டவுன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த 890லேருந்து மறுபடியும் ஒரு $816 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் சல்லுன்னு போயிட்டான். எப்போவுமே ஒரு ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு நடக்கும். அது ஸ்டாக் ஆகட்டும், இண்டெக்ஸ் ஆகட்டும், எதுவாகட்டும் இருக்கட்டும், ஒரு ஏறிக்கிட்டே இருக்குன்னா
அகைன் வந்து அதை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு போகும். அந்த மாதிரி அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு போகிறத தான் பிடிக்கணும். இது இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்லேயும் இப்படி தான் இருக்கும். ஒன்று சப்போர்ட்டில் ஏறி போகிறான்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு மறுபடியும் அந்த பழைய சப்போர்ட்டை ரீட்ரேஸ்மெண்ட்டாக வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகிறான் பார்த்தீங்களா, அது பவர்ஃபுல்லாக இருக்கும். இது இண்டெக்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டாக்ஸ்லேயும் அதே ஃபார்மாலிட்டிஸ் தான். இதில் வேறு மாற்று கருத்தே கிடையாது. இது ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ கம்மி, ப்ரைஸ் டு புக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் 4க்கு கீழே தான் இருக்குது. 4க்கு மேலே இருந்தால் தான் ப்ரைஸ் டு புக்கு வந்து ரொம்ப பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க. இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இப்போ 4க்கு கீழே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அதிகம் தான், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் இதை போட்டு அடிக்கிறானுங்க. ஆர்ஓசியும் நல்லா தான் இருக்குது. அந்த பிஇஜி ரேஷியோ கூட 1க்கு கீழே தான் இருக்குது. இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க லாங் டேர்முக்கு. வேறு வழியே கிடையாது. சூப்பராக இருக்குது. இது ஸ்மால் கேப் கிடையாது, மிட் கேப்பு. ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்குது, க்ரோத்தும் நல்லா இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தா நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சில நண்பர்கள் கேட்ட ஷேர்ஸுக்கான விளக்கம். இந்த விளக்கம் வந்து உண்மையாலுமே நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது, பல தடவை சொல்லிட்டேன். இந்த அனலைஸ் பண்ண இந்த ஷேர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதில் நீங்கள் யாராவது ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சப்போர்ட் லெவலோ இல்லை ரெசிஸ்டன்ட் லெவலோ, சப்போர்ட் லெவலில் வந்தால் ஆல்ரெடி நீங்கள் லாஸில் இருந்தீங்கன்னா அதை ஆவரேஜ் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணி உங்கள் லாஸஸை குறைங்க. ஃபர்தராக இறங்குச்சுன்னா உங்களுக்கான ஒரே மருந்து ஆவரேஜ் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில். வேறு வழியே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்துட்டிங்கன்னா ஆவரேஜ் பண்ணி தான் தீரணும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே அதிகப்படியான ஷேரை வாங்கிடாதீங்க அப்படின்றது. ஒருவேளை அதிகப்படியான ஷேர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கான டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகம் ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு. ஒருவேளை இறங்கிட்டா சொல்கிறேன், ஏறிட்டா உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி உலகத்திலேயே கிடையாது. ஆனால் எத்தனை அதிர்ஷ்டசாலி அப்படி இருக்காங்க இந்த உலகத்தில்? ரொம்ப பேர் கிடையாது. 100க்கு 90% கிடையாது, 10%. அந்த 10% யாராக இருப்பாங்க? அவங்கெல்லாம் பெரிய பெரிய மில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸ், லட்சாதிபதி அப்படி தான் இருப்பாங்க. நம்மலாம் இன்னும் பிச்சாதிபதி லெவல்லே தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும். ஓகேங்களா? டக்குன்னு வாயில் பிச்சாதிபதினு வந்துடுச்சு, மன்னிச்சிக்கங்க. அப்படி பேசக்கூடாது, வந்துடுச்சு, அந்த ஃப்ளோவில் வந்துடுச்சு. அது கோ இன்சிடென்ட் அப்படின்வாங்கள்ல தமிழில், அது மாதிரி உள்ளே வந்துடுச்சு. நம்ம எண்ணம் வந்து லட்சத்தை நோக்கி இருக்குது அப்படி நினச்சிப்போம். ஆனால் நம்ம ரியல் பொசிஷன் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ரியல் பொசிஷனை மாற்றுறதுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் கரெக்டான ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் சொன்ன அந்த வேர்ட்லேருந்து லட்சாதிபதியாக சீக்கிரத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்ஸ் இறங்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா அப்போ தான் ஆவரேஜ் பண்ண முடியும். நல்ல ஸ்டாக்ஸ் ஏறிக்கிட்டே இருந்தால் நல்ல ஸ்டாக்ஸை நம்மளால் பிடிக்கவே முடியாது. அதுவும் இறங்கணும், அதுவும் நல்லா இறங்கணும். இறங்கினா தான் நம்மளால் ரீட்டைலர்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் ஏறிக்கிட்டே இருந்தால் நார்மலாக இருக்க ரீட்டைலர்ஸ் எங்கே போய் அதை பிடிக்க முடியும்? உதவாத ஸ்டாக்ஸு அதெல்லாம் ஏறி போயிட்டே இருக்குது. அதை பற்றி கவலையே கிடையாது. அது எப்படியும் ஒரு நாள் மண்ணை கவ்வி கீழே தான் வரப்போகுது. ஏறுற வரையும் சந்தோஷமாக இருக்கட்டும், இறங்குனதுக்கப்புறம் படு துக்கமாக இருக்குமே. ஆனால் நல்ல ஸ்டாக்ஸ் அப்படி இருக்காது. ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். ஆனால் அது ஒரு லெவலில் இருக்கும். அதனால் நம்ம நல்ல ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம வேறு ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸில் சந்திக்கலாம்.